சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லலாம். யாருப்பா இந்த ராசி அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். துலா ராசி தாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கண்ணா கச்சிதமாக முடிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு கீழே இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கி நம்ம முன்னுக்கு வரணும், நமக்கு கீழே மற்றவங்க இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தொழிலில் வியாபாரத்துலலாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வீடு அப்படின்னு வந்துருச்சுனாவே வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய துணைவியார் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 3 எழுத்து உடைய மாதிரி தான் பெயரே அமையும். 2 பெயராக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேர் ஒன்று, ஆனால் சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெயர் கூப்பிட்ற மாதிரி பெரும்பாலும் துளாராசி என்பர்களுக்கு அமையும். அதேமாதிரி இவங்க கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். துளாராசி என்பர்களுக்கு இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி பெண் நண்பர்கள் இவங்களுக்கு அதிகம். ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதி சுக்கிரன், அதனால பெண் நண்பர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது நீர் சார்ந்த இடத்துல தான் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் இருக்குது, நீரோடை இருக்குது, அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இவங்களுடைய வீடு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சியோ அல்லது ஒரு வாய்க்காலோ அல்லது ஒரு ஊற்றோ இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அல்லது வயல் சார்ந்த இடங்களில் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம். மலை பிரதேசங்களை கொஞ்சம் அதிகம் விரும்பக்கூடியவங்கள அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சரராசி. அடிக்கடி மன மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு ராசி. பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த துளாராசி என்பர்களை கூப்பிட்டு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட புலம்பணும்னு வச்சுக்கோவே, அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. பேசியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு, அதனால தான் எல்லாத்தையுமே கொஞ்சம் எடை போடக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல வியாபார நுணுக்கத்தை அறிந்து வைத்திருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். காற்று ராசி, யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு உணவு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல காரசாரமான உணவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் நடுத்தர வயதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தாய் மீது அதீத பற்று உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே உங்களுடைய தாய் எப்பயுமே இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களா இவங்களுடைய தாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தந்தையோட சொத்து அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இந்த பூர்வீக சொத்து இவங்க பெறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த என்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனைவி இவங்களுடைய பேச்சு கேட்டு இவங்க நடப்பாங்க. இவங்களுக்கு கனவுகள் அதிகம், குழந்தை வாய்ப்புகளும் அதிகம். அதே மாதிரி துணைவியரோட ஆலோசனையை எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடியவங்கள அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். காதல் திருமணம் பெரும்பாலும் இவங்களுக்கு முதல் காதல் தோல்வி ஏற்பட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை அமைந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, குறிப்பாக இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. கோபூஜையை செஞ்சுட்டு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா கோபூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வளர்ச்சியாக அமையும். நம்பிக்கையோடு கோமாதாவை வணங்கிட்டு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இறங்கி பாருங்கள். நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தடையெல்லாம் தகற்றெறியக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தேவையான வசதி வாய்ப்புகள், தேவையான திட்டமிடுதல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாக்குவாதம் பண்ணியே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆண்டில் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களுடைய மூலாதாரமே பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேச்சு தான். அந்த பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேச்சின் மூலியமா நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. இந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நல்ல வருமானம் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் எடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக இந்த ஆண்டில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களை கையை விட்டு போச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த 2026ஆம் ஆண்டு முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலர்லாம் இந்த ஆண்டில் மனை வாங்குவீங்க. அதற்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாங்க. நீங்கள் சொல்கிற முடிவுகளை கேட்டு அவங்க செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த ஆண்டில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். பெரிய மனிதர்களுடைய நல்லாசை கிடைக்கும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு இந்த ஆண்டில் தர்ப்பணம் கொடுப்பீங்க. அவங்களுடைய ஆசையும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நாட்டு மருந்து வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லி வைத்தியத்தை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். இந்த ஆண்டில் அவங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போய் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாற்று மருந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப வளர்ச்சியுள்ள ஒரு ஆண்டாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள்லாம் இந்த ஆண்டில் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதலை வச்சேன் ஆனால் அந்த வேண்டுதலை என்னால் நிறைவேற்றவே முடியல, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களாம் இந்த ஆண்டில் அந்த குலதெய்வ வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதோட கூட முன்னோர்கள் வழிபாடும் இந்த ஆண்டில் உங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, கோமாதா பூஜை செய்கிறது இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நம்பிக்கையோட இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் இறங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது. டக்குன்னு எந்த ஒரு முடிவுலையுமே முடிவுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இறங்க வேண்டாம். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது. திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருந்து நடராஜருக்கு கரும்பு சாற்றி வழிபடுங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன், திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. எதிர்பாராமல் பண வரவெல்லாம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகள் வேண்டாம். உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கல அப்படின்னா கோபப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். வெளியில் பயணம் போகும்போது இந்த வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த நாளில் இந்த கிழமையில் நம்ம இங்கே போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அதில் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்போ ஏற்படும். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கும். வங்கியில் கூட நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அரசு பணிக்காக
முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த அக்னி சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். ஒரு விதமான பயம், தீக்காயமோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திடீர்னு ஏதாவது விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, தீ சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன விபரீதங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முழு வளர்ச்சியும் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சில மாற்றங்களும் இந்த ஆண்டில் நடக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தால் வேலையே கிடைக்கல, நம்ம ஏதாவது சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருப்பீங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி ஆர்டரெல்லாம் வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். புதிதாக வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாட்ரி யோகம் அடிக்க போகுது இந்த 2026 இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். துளாராசியில் விசாகம் 1-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் செல்வீங்க. அதற்கான வாய்ப்புகள் அமையும். தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இந்த 2026 வளம் வருவீங்க. நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் அந்த ஆண்டில் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க இந்த 2026 வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அதற்கான முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாக அமையும். அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த ஆண்டில் பூர்த்தியாகும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. இந்த வீடியோவை முழுமையாக